ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் வீக்லி டெஸ்ட் நம்பர் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜென்ரல் தமிழ் வீக்லி டெஸ்ட் நம்பர் 2க்கான போர்ஷன்ஸ் டெஸ்ட் நம்பருக்கான போர்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருக்குறள் ப்ளஸ் தமிழ் பணி தொடர்பான செய்திகளில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, இது போக டெஸ்ட் நம்பர் 1லேருந்து நம்ம கொஷின்ஸ்க்கு கேட்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது போக பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸில் மரபு தொடர் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் மட்டும் நமக்கு டெஸ்ட்டில் ஆட் ஆகுது. ஸோ இந்த போர்ஷன்ஸ் என்னென்ன, அதுக்கான கிளாஸ் வீடியோஸ் ப்ளஸ் நோட்ஸ், அவுட் சோர்ஸ்க்கான நோட்ஸும் உங்களுக்கு எல்லாமே டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அவுட் சோர்ஸ்க்கானதும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் உங்கள் ஃபோன்லேயே. ஸோ அவைலபிளாக இருக்குது. டெலகிராம் சேனலுடைய லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் இருக்கும், அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு போகிற வீக்லி டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வரும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 2ல் போய் செக் பண்ணி பாருங்கள். அது அந்த இதுக்கான போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ அந்த போர்ஷன்ஸ்க்கான டெஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். 50 கேள்விகள் உங்களுக்கு நமக்கு இதில் வருது. ஆல்ரெடி இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன், டெலிகிராம் சேனலில் இருக்குது. ஸோ டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே நீங்கள் ஆன்சர் செக் பண்ண ஆரம்பிங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு அவுட் ஆஃப் 50க்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதையும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ நம்ம டெஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இமயம் என்னும் பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி எது? ஃபஸ்ட் ஆப்ஷன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, இந்த பாடல் வரிகள் யாருடையது? பாரதிதாசன். தமிழ் நிலம் என்னும் இதழின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். சுஜாதா அவர்களின் இயற்பெயர் என்ன? ரங்கராஜன். ஒரால் என்னும் பொருள் தரக்கூடிய சொல் தரக்கூடிய பொருள் தவிர்த்தல். இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி. எடுத்துக்காட்டு ஓமையணி. தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார் டஸ். விடுபட்டை சொல்லை நிரப்புக. திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரணும்? கற்றறிந்தார், செகண்ட் ஆப்ஷன். திருவள்ளுவர் தமச்சாலையை அமைத்தவர் யார்? அமைத்தது இளங்குமரனார். தங்கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியை என்னும் பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை காண்க. இங்கே பொருள் தரக்கூடிய வரணும். பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா கை. அந்த வார்த்தையிலே வந்துடுது கை. ஸோ கைனா தங்கை. அடுத்து பவனந்தி முனிவர் எழுதிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழியில் படிச்சிருப்போம். பவனந்தி முனிவர் நன்னூலை எழுதியுள்ளார். ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூலில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிந்தாமணி. பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் யார்? சாமிநாதர். ஊவேசான்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய பெயர். அடுத்தது ஒழிபியல் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது? திருக்குறளில் உள்ள அறம்பொருள் இன்பம் 3 பிரிவுகளில் அதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் இருக்கு இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா ஒழிபியல் எத்தனை பிரிவுகளை கொண்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. 13 பிரிவுகளை கொண்டுள்ளது. செருக்கினால் தீமை செய்தாரையும் தாம் தம்முடைய எந்த குணத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார்? பொறுமையினால் வெற்றி கொள்ள வேண்டும். செக்கடி முண்டன் என்னும் மரபு தொடர் உணர்த்தும் பொருள் யாது? வெறுந்தடியன். தக்கடி வித்தை என்னும் மரபு தொடர் உணர்த்தும் பொருள் யாது? ஏமாற்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணி வகைகளை வச்சு பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவரை, பனை, கத்தரி, புளி. இங்கே ஆப்ஷனில் கால், விதை, முதிரை, கோட்டை. ஸோ மணி வகைகளில் என்னென்ன வரும்னு பாருங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், அவரை, அதோடைய மணி வகைகள் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா முதிரை, பனை, கோட்டை, கத்தரி, விதை, புளி, கால். ஸோ இதை வச்சு பாருங்கள். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 3rd வருது, அடுத்து 4th வருது, 3rd ஒன்றுக்கு 2nd வருது, அடுத்தது 4th ஒன்றுக்கு 1st வருது. அப்போது 3, 4, 1, 2, 1. கூற்று ஒன்று. எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவநேய பாவனர். அது சரியானது தான். அவருடைய கூற்று தான் இது. அடுத்தது கூற்று 2 பாருங்கள். இவர் மண்ணிலேவின் தமிழர் திருமணம் உட்பட 42 நூல்களை எழுதியுள்ளார். தேவநேயர் பாவனர் என்ன சொல்கிறாங்க? மண்ணிலேவின்னு தமிழர் திருமணம் அந்த நூல்களை எழுதியிருக்காராம். அது கரெக்டு.
உட்பட 42 நூல்களை எழுதியிருக்கார். 43 நூல்கள் வரணும். இங்கே 42 நூல்கள் இருக்குது. அப்போ ரெண்டாவது ஒன்று தவறு. ஸோ நமக்கு கரெக்ட் ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. குபேரன், நான்முகன் போன்ற பொருட்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? குபேரன், நான்முகன், தா ஓரெழுத்து ஒரு மொழி தா. தா அதோடைய பொருள் குபேரன், நான்முகன். தட்டுமானம் என்னும் மரபு தொடரின் பொருள் யாது? தட்டுமானம்னா தந்திர வழி. தலைமேற்கொள்ளுதல் என்னும் மரபு தொடரின் பொருளை காண்க. தலைமேற்கொள்ளுதல்னா என்னது? எல்லா பொறுப்பையும் அவங்களே ஏற்றுக்கிறது. அப்போ பொறுப்பை ஏற்றல். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் எது? 9. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் எது? சேலம் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. பாவாணர் பெற்ற சிறப்பு பெயர்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 174. தட்டழிதல் என்னும் மரபுத்தொடரின் பொருளை காண்க. தட்டழிகிறது, ஏன் இப்படி தட்டழிஞ்சிட்டு வர அப்படிம்பாங்க இல்லையா? என்னது? நிலை குலைதல். மாறியுள்ள குரலை முறைப்படுத்தி எழுதுக. எண்ணென்ப எழுத்தென்ப ஏனை கண்ணென்ப இவ்விரண்டும் வாழும் உயிர்க்கு. ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக முறை என்ன சீர்கள் எப்படி வரணும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. நூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி உணர்த்தும் பொருளில் தவறானதை தேர்வு செய்க. 4 இது கொடுத்துருக்காங்க. அல், யானை, ஆபரணம், நூபுரம். இதில் யானை, நூபுரம், ஆபரணம் கரெக்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அல் வரக்கூடாது, எல் வரணும். நூடைய பொருள் என்ன? எல். இங்கே அல் கொடுத்துருக்கிறதுனால இது தவறு. அப்போ நமக்கு இங்கே தவறாக தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். தற்கணித்தல் என்னும் மரபு தொடரின் பொருளை காண்க. 2 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று நிலைத்தல், இன்னொன்று பழங்கன்றி போதல். ரெண்டுமே சரியானது. அப்போ நமக்கு 1, 2 சரி. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை எது? குன்றிமணி. கற்றறிந்தார் பிரித்து எழுதுக. கற்று கூட்டல் அறிந்தார். தேர்ட் ஆப்ஷன். டேஸ் என்னும் சொல் திருக்குறளில் முதலில் இடம்பெற்றுள்ளது. அதாவது திருக்குறளில் தான் அந்த வார்த்தை முதல்ல இடம்பெற்றிருக்குன்னா அது என்ன சொல் அப்படின்னா குடும்பம். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் பாவாணர். தான் தோன்றி என்னும் மரபு தொடர் உணர்த்தும் பொருள் யாது? செருக்குடையவன். எவை இரண்டும் மனிதர்களுக்கு கண்கள் என வள்ளுவர் உரைக்கிறார்? எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் அப்படின்னு வரும் திருக்குறளில். ஊவேசா பதிப்பித்த மும்மணி கோவை நூல்களின் எண்ணிக்கை என்ன? இங்கே மும்மணி கோவைன்னு வருது, அதனால் இங்கே 3 வரும்னு நினச்சி போட்டுறாதீங்க. மும்மணி கோவையோட எண்ணிக்கை 2. திருநாடலங்கரித்தல் என்னும் மரபு தொடர் உணர்த்தும் பொருள் நற்கதி அடைதல். சி. லக்குவனார் தமிழ் வித்துவான் பட்டம் பெற்ற ஆண்டு 1936. இன்னாச்சொல் இதோடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இன்னா சொல் வருது இல்லையா, அந்த இதில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். தற்பிறர் இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. 7ஆம் வேற்றுமை தொகை. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு பயின்று வந்துள்ள அணி. இதில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு ஓமையணி. படிக்கு பாதி என்னும் மரபு தொடர் உணர்த்தும் சரியான பொருளை தேர்வு செய்க. படிக்கு பாதி அப்படின்னா சரி பாதி. மரியாதை என்னும் பொருள் தரக்கூடிய இங்கே வரணும். தரக்கூடிய மரபு தொடரை காண்க. மரியாதை அப்படின்ற பொருளை தரக்கூடிய மரபு தொடர் நீக்குப்போக்கு. எனது நீக்குப்போக்கு. மெத்தனம் என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை காண்க. பை. உங்களுக்கு இது ஞாபகம், அது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மெத்தனம் அப்படின்னா பை அப்படின்றது ஓரெழுத்து ஒரு மொழி இல்லையா? இப்போ நம்ம கடைக்கு போகிறோன்னு வைங்களேன். கடைக்கு போயில என்ன செய்வாங்க? இப்போ அம்மாமார்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கட்டைப்பை எடுத்தால் தான் கடைக்கு போய் என்ன செய்வாங்க? காய் வாங்க போவாங்க. இதே நம்ம அப்பாலாம் போனாங்கன்னு என்ன செய்வாங்க? அப்படி போக மாட்டாங்க இல்லையா? சும்மா கடைக்கு போவாங்க, வாங்குவாங்க, கவரில் போய் எழுந்துருவாங்க. அப்போ கடைக்கு போனால் அப்பாலாம் என்ன செய்வாங்க? பை எடுக்காமல் மெத்தனமாக கடைக்கு போயிட்டு வருவாங்க இல்லையா? அங்கே தான் கவர் தருவாங்களே, எதுக்கு பையை வேறு தூக்கிட்டு போவானே அப்படின்னு ஒரு மெத்தனமாக போவாங்க. அப்போ பைனா என்னது? மெத்தனம் அப்படின்னு சொல்லி இதை ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
பள்ளிப்பறவைகள் நூலில் உள்ள பிரிவுகளில் தவறானதை சுட்டுக. பள்ளிப்பறவைகளில் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு 3 பிரிவுகள் இருக்குது. அந்த 3 பிரிவுகள் குஞ்சுகளுக்கு, மணிமணி மாலை பறவைகளுக்கு 3 இது வரும். குழந்தைகளுக்கு வராது, இது வராது. அப்போ இதான் நமக்கு வராதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் குழந்தைகளுக்குன்றது தான் இங்கே நமக்கு சரியான விடை. தனித்தமிழ் இயக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? இதோடைய ஆசிரியர் இளங்குமரனார். கூற்று 1 பொருள் கொடுத்துருக்காங்க, ஏமாப்பு பாதுகாப்பு. கூற்று 2 சாந்துணையும் சாகும் வரையிலும். ஏமாப்பு பாதுகாப்பு சரி, சாந்துணையும் சாகும் வரையிலும் அதுவும் சரி. ஸோ கூற்று 1, 2 சரி. இரத்தல் எனும் பொருள் தரக்கூடிய மரபு தொடரை காண்க. நாடியை தாக்குதல். வஞ்சகம் என்னும் பொருள் தரக்கூடிய மரபு தொடரை காண்க. நட்டா முட்டி. ஒற்று என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. வே, அதுதான் அதோடைய பொருள். ஸோ வே அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிய பொருள் ஒற்று. இது ஞாபகம் வச்சுக்கிடணும்னா வே அப்படின்றத வேவு பார்க்குறது அப்படின்னு ஞாபகம். வேவு பார்த்தல். வேவு பார்க்குறதுன்னா என்ன? அவன் வேவு பார்க்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒற்று கேட்கான். நம்ம பேச நினச்சி தான் ஒட்டு கேட்டு நிற்கான், அதுதான் இருக்கும். அப்போ வேணா வேவுன்ற வார்த்தையை நினச்சிக்கோங்க. ஸோ ஒற்றுன்னு வரணும். அடுத்தது பாருங்கள், தமிழை தலைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள். ஸோ இவ்வளோ தான் நமக்கான டெஸ்ட் நம்பர் 2க்கான கொஸ்டின்ஸு. ஸோ நீங்கள் அதில் ஆன்சர் செக் பண்ணுங்கள். 50ல் எத்தனை கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.